ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் பியாண்ட் த கிரேவோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஃபேக் சிமி அங்க சின்னுவ பார்த்து சிமிய கொன்னுடு, இப்ப கொன்னுடு, அப்பதான் நான் தப்பிக்க முடியும்னு கையில கத்திய கொடுத்திருந்தா. சின்னுவும் கொல்ற மாதிரி பக்கத்துல போயிட்டு இருந்தா. அத்தோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல சிமியோட பக்கத்துல போயிட்டு சின்ன வேகமா திரும்பி கையில இருக்கிற கத்திய ஃபேக் சிமிய பார்த்து எரிஞ்சிடுறான். அவ கையிலேயே காயம் பட்டுருது. சின்னு கத்த ஆரம்பிக்கிறான், நீ அக்கா சிமி கிடையவே கிடையாது, அவங்க ரொம்ப நல்லவங்க, என்ன போய் இன்னொருத்தங்களை அட்டாக் பண்ணுன்னு என்னைக்கும் சொல்ல மாட்டாங்க. அக்கா இந்தா உன் ஜேடி டோக்கன், இது நீ கையில வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கான். சிமி பாத்துட்டு செல்லமா தலையிலே 2 தட்டு தட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ நேரா அந்த ஃபேக் சிமி, சரி பரவாயில்ல, நீ அவளை கொல்லல, அப்ப கூடவே சேர்ந்து செத்து போயிடுன்னு 5 ஆணி எடுத்து இவன் மேல அடிக்கிறதுக்கு அனுப்ப, நம்ம குட்டி சின்னும் முன்னாடி பாதுகாக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்கான், சிமிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. ஆனா சிமி முன்னாடி வந்து அந்த 5 ஆணியையும் உடம்புல வாங்கிடுறா. கரெக்டா அந்த பக்கமா தான் போயிட்டு இருக்காங்க நம்ம துவான்ஷுவோட டீம் ஒட்டு மொத்தமா. காக்காலாம் அந்த பக்கமும் இந்த பக்கமுமா பறக்குது. துவான்ஷுக்கு சிமிக்கு ஏதோ கெட்டது நடக்குதுன்னு தெரியுது. கூட ஒரே ஒரு அசிஸ்டன்ட மட்டும் கூட்டிட்டு மத்தவங்க எல்லாம் போக வேண்டிய பாதையை பார்த்து போங்க, இன்னும் 3 நாள்ல நான் உங்களை வந்து மீட் பண்றேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்டோட மட்டும் தனியா கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க சிமி நின்னுட்டு இருக்கா, எல்லா காயத்தையும் உடம்புல வாங்கிட்டு. சின்னுவ பார்த்து, நீ எதுக்குடா அறிவே இல்ல, என்ன காப்பாத்துறேன்னு முன்னாடி போய் நிக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அக்கா உனக்கு ஏதாவது ஆயிட போகுது, நீ செத்துற போறேன்னு சொல்ல, எனக்கு எதுவும் ஆகாது, வலிக்குது, ஆனா நான் சாக மாட்டேன், புரியுதா அப்படின்னு. இதுக்கு எதுக்கு நீ அழுதுட்டு இருக்கன்னு சின்னுவ பார்த்து கேக்குறா. நான் சீக்கிரமா துவான்ஷு அண்ணா மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும், அப்பதான் உன்னை என்னால பாதுகாக்க முடியும், எனக்கு அது ஒண்ணுதான் ஆசை, நீ செத்துடாதன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். கையில இந்த ஜேடி டோக்கனை சின்னு கிட்ட கொடுத்துட்டு, இத வச்சிருந்தனா எந்த ஆத்மாவும் உன்னை அட்டாக் பண்ண முடியாது, இங்க இருந்து ஓடிப்போ, சீக்கிரம் பாதுகாப்பா ஓடிப்போன்னு சொல்ல சின்னு அழுதுட்டே அங்க இருந்து ஓடிட்டு இருக்கான். சரியா அந்த சாமியார ஃபேக் சிமி பாக்குறா. இங்க போ, அந்த பையனை என்னால கொல்ல முடியாது, அந்த டோக்கன் இருக்கதால நீ போய் கொல்லுன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டு இருக்கா. அடுத்து சிமி பாக்குறா, வலினா இப்படிதான் இருக்கும்னு முதல் தடவையா இப்பதான் தெரியுது. ஒரு அணியா எடுத்து போட்டுட்டே ஃபேக் சிமிய பார்த்து, சாங் இதுக்கும் மேல எவ்வளவு நேரம் ஒளிஞ்சிட்டு இருக்க போற, சீக்கிரமா உடம்ப விட்டு வெளியே வர ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க, ஃபேக் சிமி பாக்குறா, நான் யாருங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு உடம்பு மாறுது. சாங் இருக்கான்ல, அவன் முன்னாடி வந்து நிக்கிறான். முன்னாடியே தெரிஞ்சிருச்சா ராணி, அந்த மனுஷன் மேல மட்டும் நீங்க பைத்தியம் வச்ச மாதிரி பின்னாடி சுத்தாம இருந்தீங்கன்னா உங்களை ஹர்ட் பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்காமலே போயிருந்திருக்கும். அந்த பொண்ணு உடம்புல போனீங்க நீங்க, அப்புறம் அந்த பொண்ணை தனியா கிளப்பி அனுப்பி விட்டுட்டு நீங்க உங்க உருவமாவே இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த பொண்ணு அங்க தப்பிச்சு போனாலா, அவளை நான் ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடியே போனேன்னா, அப்போ அவளை அட்டாக் பண்ணிட்டு அவ உடம்ப நான் எடுத்துக்கிட்டேன். அதான் இப்ப நடந்திருக்கு. அதுக்கப்புறமா அந்த சாமியாருக்கு காசு கொடுத்து அவனையும் என் கூட சேர்த்துக்கிட்டேன்ட்டு முழு கதையும் சாங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி ஓகே, இவ்ளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பிளான் பண்ணிருக்க, என்னெல்லாம் நீ பண்ண போறன்னு பாக்கலாம். இன்னைக்கு 10வது நாள். சூரியன் திரும்ப வரும்போது அவ்வளவுதான், திருப்பி என்னோட பவர் எனக்கு வந்துரும், ஒட்டு மொத்தமா நான் பழி வாங்க போறேன். அதுக்கும் முன்னாடி என்னை எவ்வளவு பழி வாங்க போறேன்னு கேட்க, உன்னை உயிரோடையே விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆணி எடுத்து பக்கத்துல இருக்க ஒரு மரத்தோட சிமிய போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். சிமி வாயில இருந்து ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. இதுதான் வலியான்னு கேட்டுட்டு அவ மறுபடியும் சிரிக்க ஆரம்பிக்கிறா. இது மட்டும் இல்ல, உன்கிட்ட காட்டுறதுக்கு இன்னும் நிறைய திறமை வச்சிருக்கேன்னு ஒரு மந்திரம் ஒன்ன சாங்கு போட ஆரம்பிக்க, உள்ள இருந்து எக்கச்சக்க ஜோம்பியா வெளியே வர ஆரம்பிக்குது. பப்பட் மந்திரம் தெரியுமா உனக்கு? பரவாயில்லையே, சர்ப்ரைசிங்கா இருக்குன்னு சிமி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, உன்னை அட்டாக் பண்றதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா பப்பட்டை வர வச்சு அந்த பப்பட் எல்லாமே கையில வெப்பனோட வருது. சிமிய மாறி மாறி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. வழியில சிமி துடிக்கிச்சு கத்த ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் சாமியார் துரத்துறானேன்னு சின்ன ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும் போது சாமியார் பக்கத்துல வந்தோன்னு விழுந்துடுறான் அவன் கீழே. சாமியார் கையில வச்சிருக்க வாளால சின்னுவோட முகத்திலே கீரல் வர போட்டு விட்டுடுறான். சரியா அந்த பக்கமா பார்த்து நம்ம துவான்ஷு அங்க வந்துடுறான். சாமியார் முதுகிலே ஒரு தட்டு தட்டி அவனை அங்கே மயக்கம் போட வச்சுட்டு, என்னடா ஆச்சு சின்னும் அப்படின்னு கேட்க, அண்ணா சீக்கிரம் போயிட்டு அக்காவை காப்பாத்துங்க, அக்காவுக்கு முடியல ரொம்பன்னு சொல்லிட்டு அந்த ஜேடி டோக்கனை கொடுத்து விடுறான். சின்னு ஜேடி டோக்கன் எடுத்துட்டு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு சின்னுவ காப்பாத்துன்னு சொல்லிட்டு எந்த பக்கம் சிமி இருக்காலோ அந்த பக்கம் ஓட ஆரம்பிக்கிறான். இங்க சிமி எல்லா ஜோம்பியோட அட்டாக்கையும் தாங்கிட்டு வழியில துடிச்சிட்டு இருக்கா. சரியா நல்லா என்ஜாய் பண்ணுன்னு சாங்க பார்த்து சிரிக்கிறான். அப்பன்னு பார்த்து துவான்ஷுக்கு வயிறுல பட்ட காயம் மறுபடியும் வலிக்க ஆரம்பிக்குது. எனக்கு ஃபீலிங்ஸ் மறுபடியும் வர ஆரம்பிக்குது, சிமிய காப்பாத்தணும் அப்படின்னு அவன் வேகமா ஓட ஆரம்பிக்க, கரெக்டா சூரியன் விடியுது. 10 நாள் முடிஞ்சிருச்சு போல. ஒட்டுமொத்த பவரும் சிமிக்கு மறுபடியும் வந்து சேர்ந்துருது. இப்ப வாடா மாட்னியா அங்க இருக்கிற அத்தனை ஜோம்பியையும் ஒரே போர்டுல போட்டு தள்ளிட்டு அடுத்த நேரா சாங்க பார்த்து வந்துட்டு இருக்கா. என்ன சாங், பவர் கிடைச்சிருச்சு, இப்ப வேற என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. சாங்கு பாத்துட்டு இருக்கான். நீ என்ன பண்ண முடியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, உடம்பு முழுக்க காயம் இருக்கு, இப்ப நான் எஸ்கேப் ஆக போறேன்னு சொல்லிட்டு நம்ம சிமியை அட்டாக் பண்ண அந்த அட்டாக் ஒன்ன வாங்கிட்டு சாங் அங்க இருந்து ஓடி போயிடுறான்.
சரியா அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே நம்ம துவான்ஷு அந்த இடத்துக்கு வந்துடுறான். சிமின்னு கத்திட்டே வந்தா சிமி ஒரு இடத்துல ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கா. என்னாச்சு சிமி, ஏன் இவ்ளோ அடிபட்டு இருக்கு, என்னாச்சு நீ வாழ ஆரம்பிக்க? சிமி அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. எனக்கெல்லாம் ஒன்னும் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு அடிபடும் போதெல்லாம் இப்படிதான் வலிக்குமா? ரொம்ப கொடூரமா இருக்கு பாவம் நீ அப்படின்னு சிமி சொல்ல, உனக்கு இந்த உணர்வை நான் திரும்ப கொடுத்தது உனக்கு இந்த மாதிரி அடிபட்டு நீ வலிய அனுபவிக்கணுங்கிறதுக்காக இல்ல, மத்த சந்தோஷத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக. இன்னும் மன்னிச்சிரு சிமின்னு சொல்லிட்டு துவான்ஷு சிமிய கட்டி பிடிச்சுக்கிறான். சிமி பாக்குறா, இப்ப எனக்கு வலி உணர்வே போயிடுச்சு, நான் நல்லாதான் இருக்கேன், கொஞ்சமாவது கூல் ஆகுன்னு சொல்ல, நான் கூலா இருக்கனாலதான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன், ரொம்ப கூலா இருக்கேன் அப்படின்னு துவான்ஷு சொல்லிட்டு இருக்கான். சிமி அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. ஒன்னும் இல்ல இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லன்னு தட்டி கொடுத்துட்டு இருக்கா. இங்க சிமிக்கு காயத்துக்கு கட்டு போட துவான்ஷுவோட அசிஸ்டன்ட் பொண்ணு வரா. காயத்துக்குலாம் கட்டு போட்டேன், அது ஒரு ஆத்மாங்கனால காயம் சீக்கிரமா ஆறிடுச்சு, நீங்க உள்ள போய் பாருங்கன்னு துவான்ஷுவ சொல்றா. துவான்ஷு வேகமா உள்ள போறான். வலிக்குதான்னு கேட்டுட்டு இருக்கான். வலிக்குதா? உனக்கே காமெடியா இல்ல? என் காயோட ஆத்மாங்கிறதால ரொம்ப சீக்கிரமா ஆயிடும், அதுவும் இல்லாம நான் தலைவி ராணிங்கிறதால என்ன அவங்களால கொல்லவும் முடியாது, பாரு ஆறிட்டே இருக்குன்னு காயத்தை காட்டிட்டு இருக்கா. நம்ம துவான்ஷு அவளே குறுன்னு பாத்துட்டு இருக்கான். பூமியில ஒரு பொண்ண ஒரு பையன் ரொம்ப நேரம் பார்த்தா அது தப்புன்னு கேள்விப்பட்டேன், நீ மட்டும் என்ன பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, யாரு சிமி உன்னை இப்படி அட்டாக் பண்ணுது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுவா, அந்த பையன் பேரு சாங்கு, கோவில்ல தான் இருந்துட்டு இருப்பான், அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட நான் கொன்னுட்டேனா, அதனால என்ன பழி வாங்கறதுக்காக இப்படி பண்ணிட்டான்னு கதைய சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்க அசிஸ்டன்ட் பொண்ணுகிட்ட மத்தவங்க எல்லாம் வந்து சிமி நிஜமாவே ஆத்மாவான்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு அதுக்கு, சிமி என்னவோ எனக்கு தெரியாது, ஆனா அவன் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கா, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும், சோ அவளை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இங்க சிமி துவான்ஷுவை பார்த்து, 10 நாளைக்கு என் உடம்புல பவர் இருக்காதுன்னு உனக்கு மட்டும் தான் தெரியும், சாங்குக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு கேட்க, துவான்ஷு பாக்குறான். சிமி என்ன சந்தேகப்படுறியான்னு புடிச்சு அவளை உலுக்கி, என்னோட உயிர் மேல, என் உடம்பு மேல, என் அம்மா அப்பா மேல, எனக்கு இருக்கிற பதவி மேல, எனக்கு இருக்கிற பெருமை மேல, என்னோட வாழ்நாள் மேல, என் ஒட்டுமொத்த பரம்பரை மேல நான் சத்தியம் பண்றேன், உனக்கு கெட்டது நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட என் வாழ்க்கையில நான் செய்ய மாட்டேன், இது சத்தியம்னு சொல்ல, சிமி பாக்குறா. சும்மா கேட்டேன், அதுக்கு போய் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற, என்ன மூச்செல்லாம் இப்படி வாங்குது, நான் உன்னை என்னென்னவோலாம் கொடுமைப்படுத்திருக்கேன், அப்பெல்லாம் நீ ஒரு தடவை கூட இவ்வளவு டென்ஷன் ஆனதே இல்ல, இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. உன் உடம்புல அவ்வளவு காயத்தை பாத்திருக்கேன், அப்பெல்லாம் எனக்கு ஃபீலிங்ஸே வந்தது இல்ல, ஆனா இப்பெல்லாம் அந்த காயத்தை அனுபவிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பன்னு எனக்கு புரியுது, பாவம் மனுஷங்கள்லாம் ரொம்ப வீக் ஆனவங்க, என்ன மோசம் அப்படின்னா நீ அந்த கெட்டவன் கிட்ட மாட்டிட்டு பீஸ்டா இருந்துட்டு இருந்தல, அப்பவே நான் உன வந்து பாத்துருக்கலாம், அப்போ உடம்புல எவ்வளவு காயம் எல்லாம் படாமலே இருந்திருக்கும்லன்னு சிமி சொல்றா. துவான்ஷு பாக்குறான், இல்ல அப்ப நான் ரொம்ப மோசமா இருந்தேன், நான் ஒரு பீஸ்டா இருந்தேன், உன்னை பாத்திருந்தா இந்த அளவுக்கு உன் மேல வந்துட்டு எனக்கு பாசமே வந்திருக்காது, காதல்னா அன்புனா என்னன்னே தெரியாத ஒரு முட்டாளா இருந்தேன், அதனால நீ ஒண்ணு என்ன காப்பாத்திருக்க வேணாம், இப்ப நான் உன்னை பாக்குறதுதான் ரொம்ப கரெக்டான சாய்ஸ், இதான் விதி கரெக்டான வாய்ப்பு எனக்கு கொடுத்திருக்குன்னு சொல்ல, சிமி பாக்குறா. சும்மா சொன்னதுக்கெல்லாம் ரொம்ப ஓவரா ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு அவனை பக்கத்தை புடிச்சு இழுத்துட்டு இருக்கா. என் மனசுல காதெல்லாம் கிடையாது, ஈவில் எண்ணம் மட்டும்தான் இருக்கு, சோ அதெல்லாம் யாருக்கு பிடிக்குமோ அவங்க கிட்ட போய் சொல்லு, பாரு என் காயம் எல்லாம் அதுக்குள்ள ஆறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சிமி சிரிக்க ஆரம்பிக்கிறா. துவான்ஷு அங்க இருந்து வெளியே வரான். அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். சிமி என் லைஃப்குள்ள வந்துட்ட, ஆனா இதுக்கும் மேல என்ன விட்டு போறத பத்தி யோசிச்சு கூட பாக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்த்தா யானை காட்டுறாங்க. யானா நம்ம சிமிக்கு அடுத்த பதவியில இருக்கான்ல அவன் தான். அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாருங்க ஏதோ கொல்ல முயற்சி பண்ணிருக்கான் நம்ம ராணிய, எப்படி இந்த சாங்கு பண்ணான்னு தெரியல, ஆனா நம்ம மேடம்க்கு தலையில இருந்து கால் வரைய முழுக்க அடிபட்டுருச்சான்னு சொல்ல, யான் பயங்கரமா கோவமாயிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இங்க சின்னு ஏஞ்சிடுறான். சின்னு எந்திரிச்சு சுத்தி முத்தி பாக்கும்போது துவான்ஷு அவனுக்கு சாப்பாடு கொண்டு வரான். அக்கா எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா நீ வாழ ஆரம்பிக்க? உங்க அக்காவுக்கு ஒன்னும் ஆகல, நல்லதா இருக்கா, அவ ஆத்ம உலகத்தோட தலைவி, அவளுக்கு எதுவுமே ஆகாதுரா அப்படின்னு நம்ம துவான்ஷு சொல்ல, அப்படியா அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்கன்னு அவங்க சொன்னாங்க, நிஜமாவே நம்ம தலைவிதான் நம்ம அக்காவா, நிஜமாவான்னு கேட்டுட்டு அவன் படுக்க அமைதியா இப்பதான் சாப்பிட ஆரம்பிக்கிறான். நான் முடிவு பண்ணிட்டேனா, நான் பயங்கரமா ஸ்ட்ராங் ஆக போறேன், எனக்கு எல்லா கலையும் கத்து கொடுங்க, ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு உங்களையும் அக்காவையும் பாத்துக்கிறது தான் எனக்கு இப்ப முக்கியம்னு சொல்லிட்டு, இனிமேல எனக்கு ரொட்டி கூட இவ்வளவு முக்கியம் இல்ல, உங்களை பாத்துக்கிறது தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். ஆனா அண்ணா ஒண்ணு கேட்கவா, சிமி இருக்காங்கல்ல அவங்க ஆத்மாங்கிறதால நம்ம கூட இருக்க மாட்டாங்களா, அக்கா நம்மள விட்டு போயிருவாங்களா என்ன? ஆனா அண்ணா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லவா, சிமி அக்கா ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அது மட்டும் இல்லாம உங்க மேல அவங்க ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க, அன்னைக்கு நீங்க ஊர்ல இல்லாம உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்னு வேற அவங்க சொன்னாங்கன்னு சொல்ல, சிமியா அவ அப்படி சொன்னாலா, ஆனா நான் உன்ட்ட ஒரு உண்மையை சொல்றேன்டா சின்னு, அத மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ, சிமிக்கு எந்த ஒரு பாசமும் என் மேல கிடையவே கிடையாது, காதலா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்கு, சும்மா ஜோக்குக்காக உன்ட்ட ஏதோ சொல்லிருக்கா, அவளுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ஹியூமன் அவ்வளவு மட்டும்தான், அதனால என்ன அவ வந்து கொல்ல மாட்டா, என்ன அட்டாக் பண்ண மாட்டா, ஆனா எனக்கு அவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு துவான்ஷு சொல்லிட்டு இருக்கான். நிஜமாவான்னு சொல்லிட்டு நம்ம சின்னு கேட்க, டேய் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிருக்க, அவகிட்டயும் சொல்லிருக்க கூடாது புரியுதா, ப்ராமிஸ் அப்படின்னு சொல்ல,
ப்ராமிஸ் நான் சொல்ல மாட்டேன். ஆனா நம்ம 2 பேரும் சேர்ந்து அக்காவை நல்லபடியா பாத்துக்கலாம் அப்படின்னு சின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க கரெக்டா அவனோட அசிஸ்டன்ட் அப்ப உள்ள வரா. முக்கியமான வேலை இருக்குன்னு துவான்ஷுவை கூப்பிடுறா. இங்க பார்த்தா நம்ம சிமி சிரிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளோட அசிஸ்டன்ட் அல்ல கை பையன் இருப்பான்ல ஃபெங்கி, அவனை கூப்பிடுறா. மேடம் என்ன இத்தனை நாள் கழிச்சு கூப்பிட்டுருக்கீங்க, உங்களுக்கு என்னாச்சு, நல்லா தானே இருக்கீங்கன்னு கேட்க, நான் சாவுனா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வலி அனுபவிச்சிட்டேன்டா, செம்ம வலி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஒரு ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி தானே, அது எப்படி மிஸ் பண்ண முடியும், அதான் அனுபவிச்சுட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. ஆனா அந்த சாங் இருக்கான்ல பப்பெட் டெக்னிக்கா கத்து வச்சிட்டு இருக்கான். ஒரு கிளம்சியான டிராப்ப தான் எனக்காக அவன் போட்டானா கூட அவன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அவனை பத்தி விசாரின்னு சொல்ல, இப்பவே விசாரிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஃபெங்கி அங்க இருந்து போயிட்டு இருக்கான். இங்க பார்த்தா சாங்கு மின்னல் வேகத்துல தெரிச்சுட்டு ஓடிட்டு இருக்கான். அவனை துரத்திட்டு யான் தான் போறான். சாங்க அப்படியே புடிச்சு ஒரு மரத்துல கட்டி வச்சு யான் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்க, என்னை எவ்வளவு வேணா கொடுமைப்படுத்திக்கோ, கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆனா என் கண்ணால பார்த்தேன், நான் பண்ண மேஜிக்கால சிமி அவ்வளோ கஷ்டப்பட்டா, உடம்பு முழுக்க வலியில துடிச்சா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்ல, சிமிய பத்தி தப்பா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு யான் அவன் கழுத்தை புடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். என்ன வேணா நடக்கட்டும், ஆனா நீ என்னதான் இருந்தாலும் சிமியோட ஒரு அல்லக்கை நாய் மட்டும் தான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அவ உன்னை சூஸ் பண்ணுவானா? ஒரு மனுஷ பையனை சூஸ் பண்ணிட்டு இருக்கா, ஆனா கண்டிப்பா அவ உன்னை சூஸ் பண்ண மாட்டா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்ல, யானுக்கு கண்ணெல்லாம் அப்படியே இருண்டு போகுது. சிமிய பாக்குறதுக்கு யான் வந்துடுறான். சாங்க ஜெயில போட்டிருக்கேன், நீ திரும்பி வந்தோடனே நீ தீர்ப்பு கொடுத்தா போதும்னு சொல்ல, சரி சரி நீ கிளம்புன்னு சிமி சொல்லிட்டு இருக்கா. ஆனா சிமி உனக்கு எப்படி பவர் போச்சு, என்ன ஆச்சுன்னு யான் கேக்குறான். இங்க பாரு யான், நான் தலைவிங்கிறத நீ மறந்துட்டியா? என் விஷயத்துல மூக்க நுழைக்கிறவங்கள எனக்கு பிடிக்காதுங்கிறத மறந்துட்டியான்னு கேட்க, என்ன மன்னிச்சிருங்க ராணி அப்படின்னு சொல்லிட்டு யான் கையெடுத்து கும்பிட ஆரம்பிக்கிறான். நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஒழுங்கா வந்துட்டு என்ன வேலை இருக்கோ அதை மட்டும் பாரு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிடுற வரைய வராதன்னு யான் அங்க இருந்து அனுப்பிடுறா. யான் அமைதியா அங்க இருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம துவான்ஷு முக்கியமான வேலை ஒன்னா வெளியே போயிட்டு இருக்கான். அடுத்தடுத்து நிறைய வேலை எல்லாம் முக்கியமா இருக்கு. அதுக்கு நடுவுல இந்த சாமியார் ஒருத்தர் இருந்தான்ல, அவனை போய் புடிச்சு கொண்டு வந்து மார்ஷல்ட்ட போட்டுட்டு இருக்கான். இந்த சாமியார் கெட்ட கெட்ட வித்தையெல்லாம் கத்து வச்சுட்டு கெட்டவங்க கூட கூட்டணி சேர்ந்து நிறைய தப்புகள் பண்ணிட்டு இருந்தான். இவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக தான் இவனை இங்க கூட்டு வந்திருக்கேன், நீங்க கூட இவனை யூஸ் பண்ணீங்க தானே அப்படின்னு கேட்க, இவனை கூட்டு போய் ஜெயில போடுங்கன்னு மார்ஷல் உத்தரவு போட்டுடுறான். திறமை இருக்குன்னு நினைச்சோம், இல்ல அப்படின்னா அவனை நம்ம எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டலாம், கவலைப்படாதன்னு சொல்ல, நான் ஏற்கனவே போருக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு பிளான் போட்டுட்டேன், சீக்கிரமா நம்ம அடுத்த ஊரை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்ல, அந்த பிளானை வாங்கி மார்ஷல் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. யுவான்ஷு அடுத்தடுத்து திட்டத்தை போட்டது மட்டும் இல்லாம அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக கிளம்பவும் செய்யறான். சிமிய பாக்குறான். சிமி உன் ஊரு எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு கேட்க, நீ செத்து போவல அப்ப ஆத்மாவை தானே மாறுவ, அப்ப நான் உன்னை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு சிமி அவன் கிட்டே நக்கல் பண்ணிருக்கா. யுவான்ஷு சைலண்டா பாத்துட்டு இருக்கான். அடுத்தடுத்து போருன்னு ரொம்ப பிஸி ஆயிடுறான். அடுத்தடுத்து போறவங்க 2-3 இடத்தை எதிரிகிட்ட இருந்து கைப்பற்றிடுறாங்க. அந்த 17 இடத்துல கிட்டத்தட்ட பாதி இடத்தை துவான்ஷுவோட டீம் கைப்பற்றிடுது. அதுக்கும் அடுத்து போற நோக்கி போறதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம், சொந்த ஊருக்கு போலான்னு எல்லா வீரர்களும் முடிவு பண்றாங்க. சின்னுவ இப்ப நம்ம துவான்ஷுவோட அசிஸ்டன்ட்ஸ் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்கதான் பாத்துக்கிறாங்க. அக்கா ஒன்னனும் அவங்க எப்படியும் வந்துட்டு போறாங்க, நம்ம கிளம்பலாம் வாங்கன்னு சின்னு கூப்பிடுறான். ஊருக்கு போயிட்டு செம்ம ஃபன் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. இங்க பார்த்தா நம்ம சிமி ஒரு தோட்டத்துல நின்னுட்டு இருக்கா. துவான்ஷுக்கு ஒரு சாக்லேட் மாதிரி கொடுத்து சாப்பிடுன்னு சொல்றா. துவான்ஷு அடுத்த செகண்டே சாப்பிட்டுறான். என்ன எதுன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு நம்ம சிமி கேட்க, நீ என்ன ஒண்ணும் பண்ண மாட்ட, எதுக்கு நான் உன்ட்டு கேட்கணும், அது மட்டும் இல்லாம நீ என்ன கொல்லணும்னு நினைச்சா நான் என்ன தடுத்தா நிறுத்த முடியும்னு கேட்க, நீ சாப்பிட்டிருக்கிறது ஒரு ஆத்மா மருந்து, அந்த மருந்து உன் வயிற்றுக்குள்ள 1/10 பெருகிரும், இப்போ உடம்புல கிட்டத்தட்ட ஆத்மா பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அவ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறா. துவான்ஷுக்கு ரொம்ப உடம்பு வலிக்க ஆரம்பிக்குது. என்ன பண்ணுதுன்னு யோசிச்சுட்டு திரும்பி பாக்குறான். அந்த உலகமே அவனுக்கு டிஃபரெண்டா தெரியுது. ஆத்மா உலகம் இப்படிதான் இருக்குமா, இப்படிதான் ஆத்மாக்கள் பாப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவனே ஒரு மினி ஆத்மாவா மாறிட்டான். அங்க இங்க பறக்குறான், சுத்தி வரான், நிறைய மேஜிக் பண்றான், குட்டி குட்டியா எதோ பண்ணிட்டு இருக்கான். செம்ம ஜாலியா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு சிமி சொல்லிட்டு இருக்கா. நீ எனக்கு ஒரு முக்கியமான அந்த விஷயத்த காட்டியிருக்கல, அதுக்கு பதிலா இப்ப நான் உனக்கு ஒரு சென்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு துவான்ஷு சொல்றான். மறுபடியும் அந்த முத்து வருது. துவான்ஷுவும் சிமியும் அதுல மேஜிக்க போட ஆரம்பிக்கிறாங்க. சிமி கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடியே துவான்ஷு போய் அவ கண்ணை மூடி விட்டுறான். சிமி நல்லா மோந்து பார்க்க ஆரம்பிக்கிறா. இப்ப அவளுக்கு வந்திருக்கிறது நோ சென்ஸ், வாசனை எல்லாம் தெரியுது. அங்க இருக்கிற ஒரு சின்ன பூவோட வாசனையும் இவளுக்கு தனித்தனியா தெரிய ஆரம்பிக்குது. ரொம்ப சூப்பரா இருக்கு, எனர்ஜெட்டிக்கா இருக்கு, ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. என் அப்பா அவர் புக்ல எழுதுனதெல்லாம் உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு சிமி பேசிட்டு இருக்கா. நம்ம துவான்ஷு கண்ணை திறந்து விடுறான். எவ்வளவு அழகா இருக்குல்ல, இப்படிதான் இருக்குமான்னு ஒவ்வொரு பூவா எடுத்து மோந்து பாத்துட்டு இருக்கா. நம்ம துவான்ஷு அதுக்குள்ள அவளுக்கு பூலையே ஒரு கிரீடம் ஒண்ணு பண்ணிட்டு வந்து அவ தலையில வச்சு விட, துவான்ஷு மேல வந்து பாஞ்சிட்டு இருக்கா. இவன் மேல என்ன வாசம்டா அடிக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் மேலேயே படுத்துட்டு இருக்க. துவான்ஷுக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. அதுவா சந்தன கட்டை,
அப்புறம் இன்னும் ஒரு சில பொருள், அப்புறம் புதினா இலை இதெல்லாம் போட்டு என் தங்கச்சி தான் அந்த பெர்ஃப்யூம் ரெடி பண்ணா. அவளுக்கு இதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் ஒன்னா வந்து உட்காடுறாங்க. மனுஷ உலகத்துக்கு உன்னை மறுபடியும் வரவேற்கிறேன் அப்படின்னு துவான்ஷு சொல்லிட்டு, நீ எனக்கு இருந்த செஞ்ச பெர்ஃப்யூம் இருக்குல்ல அதை செய்ய கத்துக்கிறியா அப்படின்னு கேக்குறான். நான் எதுக்கு உன் பெர்ஃப்யூம் செய்ய கத்துக்கணும்னு சிமி சொல்ல, சும்மாதான் நீ நல்லா இருக்குன்னு சொல்லல அதுக்காக தான் கேட்டேன். அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இருக்கா, அவ சூப்பரா சொல்லி கொடுப்பா, போய் கத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு துவான்ஷு கேட்டுட்டு இருக்கான். சரி ஓகே ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சிமியும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இன்னொரு ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. டிராவல் பண்ணும்போது ராஜா கிட்ட இருந்து வந்த அதிகாரிகள்லாம் இல்லார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிசினஸ் மேன், ஒரு பெரிய ட்ரைபை சேர்ந்தவரு. அவர்கிட்ட இதுக்கும் மேல கோர்ட்டுக்காக வேலை பார்க்க மாட்டியா, ராஜா பேச்ச கேட்க மாட்டியான்னு கேட்டுட்டு இருக்க. அந்த இல்லாரோடனே அப்படிலாம் இல்ல, வேலையை பாக்குறேன் அப்படின்னு கொஞ்சம் நர்வஸா சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம துவான்ஷு வந்துட்டான். இப்ப துவான்ஷு ஆத்மாவா இருக்கான் அப்படிங்கறதால, அவன் உடம்புக்குள்ள ஆத்மா பவர் இருக்குங்கிறதால கிட்டத்தட்ட ஆத்மாவாவே வாழ்ந்துட்டு இருக்கான். யாரோட கண்ணுக்கும் அவன் தெரியறது இல்ல. அவன் மேலேயே பூந்து பூந்து எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. செம்ம ஜாலியா இருக்கு, போய் சுத்தி பாத்திர வேண்டியதான்னு துவான்ஷு நேரா கிளம்பி உள்ள போறான். அப்போ சிமி அந்த இடத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க வாசனை பொருள் செய்யற பொண்ணு கிட்ட, நீங்க தான் ரோரோவா அப்படின்னு கேட்க, என்ன எப்படி உங்களுக்கு தெரியும், இந்த சாஷே நான் துவான்ஷு கிட்ட கொடுத்தது, இது எப்படி உங்ககிட்ட வந்ததுன்னு கேக்குறா. இந்த லெட்டரை படிங்க அப்படின்னு நம்ம சிமி கொடுக்க, இந்த பொண்ணுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடு பாத்துக்கோ அப்படின்னு துவான்ஷு அதுல லெட்டர் எழுதி வச்சிருக்கான். அப்பன்னு பார்த்து ஒரு ஆத்மா பொண்ணு மின்னல் வேகத்துல ஓடிட்டு இருக்கா. துவான்ஷு பாத்துட்டு இருக்கான். யாரையோ துரத்திட்டு அந்த பொண்ணு ஓடுறா, கெட்ட ஆத்மா போல. அந்த பையன் நம்ம துவான்ஷு மேல இடிச்சு பொத்துன்னு கீழே விழுந்துட்டு இருக்கான். துவான்ஷு மேல ஆத்மா இருக்கதால அவனுக்கும் உடம்புல பவர் இருக்கு. அந்த பையன் துவான்ஷு மேல பட்டதும் தெரிச்சு அங்க இருந்து சதிரி போயிடுறான். இந்த ஆத்மா பொண்ணு அங்க வந்துடுறா. நீயும் ஒரு ஆத்மாவா, வெப்பன் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அது மேல ஒரு கண்ணு வச்சுட்டே பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறா. அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு கேட்க, வந்திருக்கியாவான்னு துவான்ஷுவை பார்த்து முறைக்கிறா. பாக்க குட்டி பையனா தெரியற, நீ ஆத்மாவா இருக்கலாம், ஆனா நான் சீனியர், 600 வயசு ஆகுது எனக்கு, பார்த்து பத்திரமா பேசுன்னு சொல்ல. 600 வயசா, அப்ப மேடம் வணக்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கும்பிட நம்ம துவான்ஷு போட்டுட்டு இருக்கான். இந்த லிஸ்ட்ல இருக்க கெட்ட பசங்க எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அடிச்சு கொள்றதுதான் என் வேலை. இன்னைக்கு ஒரு டிக்கெட் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மார்க்கெட்குள்ள சுத்தி வந்துட்டு இருக்கா. துவான்ஷு சில பொருள் எல்லாம் எடுக்கலான்னு போறான். அப்பெல்லாம் எடுக்காத, நம்ம ஆத்மாங்கறனால நம்ம தெரிய மாட்டோம், நீ எடுத்தனா அந்த பொருள் மட்டும் மேல தனியா மிதக்கிற மாதிரி இருக்கும், இந்த மந்திரத்தை போட்டனா அப்படியே இந்த பொருள் நம்ம கைக்கு வந்துரும் போட்டு கொடுக்குறா. அவ பாட்டுக்கு அங்கங்க சில பொருளை திருடிட்டு பைக்குள்ள போட்டு போயிட்டே இருக்க. துவான்ஷு அந்த பொருள் எல்லாத்துக்கும் காசு வச்சுட்டு பின்னாடியே கூட சேர்ந்து போயிட்டு இருக்கான். இங்க அதுக்குள்ள நம்ம சிமி இந்த பெர்ஃப்யூம் செய்யறதுக்கு இந்த பொருள்லாம் போடணும்னு சொல்ல, ஒரு பெர்ஃப்யூம் வாசனைய மோந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டீங்க, செம்ம பவருங்க உங்களுக்குன்னு அந்த ரோரோன்னு ஒரு பொண்ணு இருந்தால அவ பாராட்ட ஆரம்பிக்கிறா. கரெக்டா அப்ப நம்ம துவான்ஷு அந்த ஆத்மா பொண்ணு கிட்ட உட்காந்து நல்லா பேசிட்டு இருக்கான். இதுவரையா ஆத்மா ராணிய பாத்திருக்கியான்னு கேட்க, பார்த்தது இல்லப்பா புது ராணிய, பழைய ராஜாக்களை தான் நான் பாத்திருக்கேன், இப்ப இருக்க புது ராணி கொடூரமா படு பயங்கரமா இருப்பாளாம், கண்ணெல்லாம் இப்படி தொங்குமான்னு சொல்லிட்டு இருக்க. துவான்ஷு சிரிக்க ஆரம்பிக்கிறான். பேசிட்டே போற மாதிரி போயிட்டு அந்த பொண்ணு டெலிவரன்ஸ் மேல கையை வச்சிடுறா. கையை வந்து பொண்ணாயிடுது. இது நான் மாஸ்டரா சூஸ் பண்ணிருக்கேன், அதனால அது எனக்கு மட்டும் தான் வேலை செய்யும், யாரும் தொடக்கூடாதுன்னு துவான்ஷு சொல்றான். கரெக்டா அப்போ சிமி வந்துடுறா. 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.